சர்வேஷம் நமஸ்காரா. இப்போ நம்ம லெட்டர்ஸ், சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். லெட்டருக்கு சான்ஸ்கிரிட்டில் அக்ஷரம்னு பேர். க்ஷரம் அப்படின்னா நாசம் பிராப்னோதி, அதாவது அழியக்கூடியது. சத்தியம் ஆப்போசிட் என்ன? அசத்தியம் இல்லையா? அது மாதிரி க்ஷரம் ஆப்போசிட் அக்ஷரம், அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் வி கேன் நாட் டெஸ்ட்ராய் ஈஸிலி. சரி, மீனிங் புரிஞ்சிருச்சு. லெட்டர்ஸ் எத்தனை டைப்பு? தமிழில் இருக்க மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு ரெண்டு இருக்குது. உயிரெழுத்துக்கு சான்ஸ்கிரிட்டில் பேர் ஸ்வராட்சரம், மெய்யெழுத்துக்கு சான்ஸ்கிரிட்டில் பேர் வெஞ்சனாட்சரம். உயிரெழுத்து ஒரு 13 இருக்குது, மெய்யெழுத்து ஒரு 33 இருக்குது, மொத்தம் 46 லெட்டர்ஸ். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்வராட்சரம் தமிழில் உயிரெழுத்து எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ஸ்வராட்சரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதந்திரத்தையா உச்சாரணம் கர்த்தும் யோக்கியம் அக்ஷரம், அதனால அது ஸ்வராட்சரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த அக்ஷரத்தோட துணை இல்லாமல் தானாகவே இயங்கக்கூடிய அக்ஷரம் எழுத்து அப்படிங்கிறது ஸ்வராட்சரம். அதனால வவ்வல்ஸு வைட்டல், அதனால ஸ்வராட்சரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எப்படி எழுதலாம்? தமிழில் இருக்க லெட்டர்ஸே பார்க்கலாம். ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, உவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா. இப்போ தமிழில் இருக்கக்கூடிய ஏனா குரில் இல்லை, ஓனா குரில் இல்லை, அதுக்கு பதிலாக நெடில் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக அக்கண்ணான்னு கடைசி ஒரு லெட்டர். ஸோ 3 லெட்டர் தமிழில் இல்லை, அதனால இந்த 3 லெட்டர் கொஞ்சம் புது லெட்டர். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம் எப்படி எழுதலான்னு. ஆனாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3, 1, பிரிட்ஜ் பிட்வீன் 3 and 1, ரேகா. ரேகானா கோடுன்னு அர்த்தம். ஆவனாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3, 1, பிரிட்ஜ் பிட்வீன் 3 and ஃபர்ஸ்ட் 1, ரேகா. ஈனாவை எஸ், ஸ்டைலஸ், ஹேங்கிங் ஸ்டைலஸ், ரேகா. அப்புறம் எஸ், ஸ்டைலஸ், ஹேங்கிங் ஸ்டைலஸ், சி டு த டாப், ரேகா. அடுத்து 3 ரேகா போட்டா ஊ. 3 போனிடைல் ஒரு ரேகா போட்டா ஊ. தமிழோட ரவை இன்வெர்டட் போட்டோம்னா, அதாவது மிரர் இமேஜ் போட்டோம்னா அது ஏ. அடுத்து ஏன்னா மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோம், ஏன்னா குரில் இல்லைன்னு சொன்னோம். அடுத்து ஐயன்னா. ஐயனாக்கு அதே இன்வெர்டட் ரா போட்டு ஒரு சின்ன கொம்பு போட்டோம்னா ஐ. ஊனா எப்படி எழுதலாம்? எப்பயும் போல 3, 1, அகெயின் 1, பிரிட்ஜ் பிட்வீன் 3 and ஃபர்ஸ்ட் 1, ரேகா போட்டால் ஆவன்னா வரும். அதில் ஒரு சின்ன கொம்பு ரெண்டாவது கோடில் இருந்ததுன்னா அது ஓ, நெடில். அடுத்து அவ்வனா என்ன பண்ணலாம் அப்படின்னா 3, 1, அகெயின் 1, பிரிட்ஜ் பிட்வீன் 3 and ஃபர்ஸ்ட் 1, ரேகா, 2 ஹார்ன்ஸ் டு த செகண்ட் 1, இது அவு. 3 லெட்டர் இல்லைன்னு சொன்னோம்ல, அதனால இந்த 3 லெட்டரை இப்போ பக்கத்தில் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா இன்வெர்டட் கே, ஸ்மால் லெட்டர் எஸ், ஒரு ரேகா போட்டால் அது ரு, நாட் ரூன்னு உதட குவிச்சு சொல்லக்கூடாது, ருன்னு வாய் திறந்து சொல்லக்கூடிய லெட்டர். இந்த 3 லெட்டருமே புது லெட்டரு, தமிழில் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ரு நெடில் எப்படி எழுதலாம்னா இன்வெர்டட் கே, ஸ்மால் எஸ், டபுள் சி போட்டு மேலே ஒரு ரேகா. அப்புறம் டி, எம், சி போட்டோம்னா லு. ப்ரொனன்சியேஷன் மட்டும் பார்க்கலாம். இது ரு, இது ரு, இது லு. ஸோ முதல்ல இருந்து ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாம். ஸ்வராட்சரம் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு வாய் திறந்து, ரு, லு, ஏ, ஐ, ஓ, ஔ. 2 புது ஃபோனட்டிக் சிம்பிள்ஸ் இருக்கு. லெட்டர் கிடையாது, வெறும் ஃபோனட்டிக் சிம்பிள்ஸ் மட்டும்தான். எப்படின்னா, ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி மேலே ஒரு புள்ளி வச்சா அதுக்கு பேர் அனுஸ்வாரம் பேரு. ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி பக்கத்தில் 2 டாட் வச்சா அது பேர் விசர்க்கம்னு பேரு. உச்சாரணம் என்ன அப்படின்னா இம், அதாவது அப்படின்னு ஒரு சவுண்ட் வரணும். எந்த லெட்டர் எழுதினாலும் அதுதான். இப்போ ஆ மேல புள்ளி வச்சோம்னா அம், ஆம், இம், ஈம், உம், ஊம், ரிம், ரிம், லிம், ஏம், ஐம், ஓம், ஔம். அதாவது அந்தந்த லெட்டருக்கு மேல இம் புள்ளி வச்ச உடனே அதோட சவுண்டு மாறிடுறோம். இதுக்கு பேர் அனுஸ்வாரம்னு பேர். இது லெட்டர் கிடையாது, மொத்தம் 13 லெட்டர்ஸ் தான் இருக்கு. அடுத்து இன்னொரு இது அக்கனாவை 2ஆ பிரிச்சு ஒரு டாட் இங்க வச்சுக்கிறோம். மீது 2 டாட்டை கோலன் மாதிரி ஆக்கு பக்கத்துலயோ இல்லை எதுக்கு பக்கத்துலயோ போட்டோம்னா அது பேர் விசர்க்கம்னு பேரு. ஹா அப்படின்னு ஒரு சவுண்டு, ஹெச்ஏ, ஹா, விசர்க்கம்னு பேர். இது ரெண்டோட யூசேஜ் சம்ஸ்கிருதத்தில் நிறைய இருக்கனால இந்த ஃபோனட்டிக் சிம்பிள்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஆ பக்கத்தில் 2 டாட் வச்சா அக, ஆ பக்கத்தில் வச்சோம்னா ஆஹா, ஈ பக்கத்தில் வச்சோம்னா இஹி, ஈ பக்கத்தில் வச்சோம்னா ஈஹி, ஊ பக்கத்தில் 2 டாட் வச்சா உஹு, ஊ பக்கத்தில் வச்சோம்னா ஊஹு, ரு பக்கத்தில் வச்சோம்னா ரிஹு,
ரு பக்கத்தில் வச்சோம்னா ருஹு, லு, ஏஹே, ஐஹி, ஓஹோ, ஔஹு. அப்ப விசர்க்கம் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஹ தான் சவுண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஸ்வராட்சரம் இருக்கோ, இப்ப ஆ பக்கத்துல இருந்தா அக, ஆ பக்கத்துல இருந்தா ஆஹா, ஈ பக்கத்துல இருந்து இஹி, ஈ பக்கத்துல இருந்தா ஈஹி. பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்வராட்சரம் என்னவோ அந்த ஸ்வராட்சரத்தோட சவுண்ட் இருக்கும். அவ்வளவுதான். சரி, அனுஸ்வரம் விசர்க்கம் பார்த்துட்டோம். இப்ப ஸ்வராட்சரத்தை ரெண்டா பிரிக்கிறோம். ஷார்ட் வவல், லாங் வவல்னு. ஷார்ட் வவல் ஒரு 5 இருக்கு. அ, இ, உ, ரு, லு. லாங் வவல் மீதி எல்லாமே அந்த 8 அதுதான் இருக்கு. இது வரைக்கும் ஸ்வராட்சரம் பார்த்துட்டோம். ஒரு தடவை திரும்ப சொல்லிடலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ரு, லு, ஏ, ஐ, ஓ, ஔ.